வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற ரவையும் தேங்காயும் வச்சு ஒரு சூப்பரான சுவையான பர்ஃபி தாங்க செய்ய போகிறோம். அந்த பர்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 வீக் அளவுக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா நெய் உருகினதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாங்க. வறுத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா வறுத்துட்டு தான் சேர்க்கணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்துக்கோங்க. அந்த ரவையோட கலர் மாறிடக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. நல்லா அந்த ரவை வறுத்தோன்னே நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இந்த பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த ரவை தேங்காய் எல்லாமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கணுங்க. இது போல் வெள்ளையாக இருக்கிற மாதிரி தேங்காய் துருவில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து கொடுத்துக்குருவோம். தேங்காயை எந்த அளவுக்கு வறுத்து கொடுத்துக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம இந்த ஸ்வீட்டை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ 2 சேர்த்து நல்லா வறுத்து வந்தாச்சு. இதை ஓரமாக வச்சிடலாங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. கொதிச்சுட்டு இது ஒரு சிறு கம்பி பதத்துக்கு வரணும். இந்த கம்பி பதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடக்கூடாதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா இந்த பர்ஃபி ஆறுனதுக்கப்புறம் கல் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் லைட்டான கம்பி பதமாக இருக்கணும். அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துடலாம். இந்த ரவையும் தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கிறணும். இது போல் நல்லா கலந்து கொடுங்க. இந்த ரவை அந்த சுகர் சிரப் கூட சேர்ந்து நல்லா வெந்துட்டு லைட்டாக அந்த பொரியாக அந்த நுரையாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஓரங்கள்லாம் பாருங்கள் நுரையாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக தேங்காய் பர்ஃபி பண்ணுறதை விட இது போல் ரவை சேர்த்து பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, அந்த பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நெய் தடவி வச்சுருக்கிற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மாற்றிட்டு இதை ஈவனாக சமப்படுத்தி விட்டுக்கலாங்க. இது நார்மலாக நீங்கள் வெளியில் வச்சுட்டு ஆற வைக்கலாம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு கூட ஆற வச்சுக்கலாங்க. சூடு இருக்கும் பொழுதே லைட்டாக இதை கட் பண்ணி விட்டுக்கிறணும். லைட்டாக மேலே நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா இது போல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் அந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான தேங்காய் ரவா பர்ஃபி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.